சொல்லு மைனகிரி வெளியே உட்காந்துருக்கலாம் என்னாச்சு பைத்தி வெளியே உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ரொம்ப லேட்டாக வந்துட்டோமோ ஆள் கிளம்பிட்டு போல அதான் கோவத்தில் உட்காந்துருக்க வெளியே அப்படிதான் நினைக்கேன் துமுறு ஏகப்பட்ட துமுறு உங்கள் மைனிக்கு வந்துட்டோன்னு தெரிஞ்சு எந்திரிச்சு கிளம்புற உட்காந்துருக்க போகுது நம்ம கோவத்தில் இருக்க போலையே என்ன மைனி இப்போ உனக்கு மேலே கோவப்படுதாவளா இன்னும் ரெண்டே சொன்ன மாதிரி இப்போ ரிவெஞ்ச் எடுக்கலாம் என்னமோ தெரியலையே எதுக்கு எடுத்தாலும் கோவம் முண்டை கண்ணை ஊட்டிக்கிட்டு கண்ணு ரெண்டே ஊட்டிட்டு வந்தாலும் சரி இறங்கி ரெடியாகி கீழே உட்காந்துருக்க பிறகு மெண்டல் தின்னு நேட்டு உட்கார வேண்டியதானே ஏன் பைத்தியக்காரி திரும்ப பிடிச்சவளா திரும்படி மேடம் கோவத்தில் இருக்கீங்களா சரிதான் அதுக்கு ஏன் வெளியில் வந்து கீழே உட்காந்துருக்கீங்க ரெடி ஆகிட்டீங்களா உள்ளே இருக்க வேண்டியதானே இல்லைனா மேலே இருக்க வேண்டியதானே சரி எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் ஏன் வாங்க மைனி அண்ணன் கொடுத்தா கேட்கலையா கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் கொழுப்பாக வச்சுருக்கு சொல்லிட்டா சண்டைக்கு வந்துடுவா நீங்கள் போட்டு சோத்திரையே எனக்கு கொழுப்பு வச்சுருக்கணும் கூப்பிட்டுட்டு இருக்க திரும்பதெல்லாம் பாரு மேடம் கொஞ்சம் லேட் ஆகிடுதான் சரி டைம் பார்க்கல வேலை சொல்லிட்டு வந்தேன் சரியாம்மா வெயிட் பண்ணி சொல்லிட்டு வந்தேன் அதான் லேட் ஆகிட்டு சரிப்பா வாங்க உள்ள நந்திரி இது என்ன பழக்கம் புதுசாக இருக்குது வெளியில் கீழே உட்காந்துட்டு இருக்குது கூப்பிடக்கூட என்னன்னு கேட்காம ஆ பார்த்தா என்ன நினைப்பாங்க எந்திரடி வா உள்ள வா கோவத்தை உள்ளே போய் காட்டிக்கா எந்திரிச்சு வா வரல. நந்திரி ஏன் கொல்லூர்மா இருக்கு சொன்னலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு வர லேட் ஆகிட்டுன்ட்டு வா வரல. ஆமாம் மைனி குரல் சரியில்லையே நந்திரி திரும்பி பாருண்ணே மூக்குன்னு என்ன அர்த்தம் திரும்பி என்னாச்சு சொன்ன கேட்ப கேட்க மாட்டியா மைனி என்னாச்சு நந்திரி என்னமாச்சு கீழே விழுந்துட்டியா சொல்லு என்னாச்சு எந்திக்க முடியாமா அதான் உட்காந்துருக்கியா என்னாச்சு சொல்லுமா வாய் திறந்து ஏதாச்சும் சொன்னா தானே தெரியும் சொல்லு வெளியே வரும்போது கீழே விழுந்துட்டேன் எந்திக்க முடியலையா இல்ல. அப்புறம் ஏமா கீழே உட்காந்துருக்கேன் விழல கோவமா தான் நீ மேலே உட்காந்துருக்கலாம்மா கோவம் இல்ல. விழலைங்க கோவம் இல்லைங்க அப்போ முகத்துல ஏன் இப்படி இருக்கு குளிக்கும் போது எதுவும் வலி விழுந்துட்டியா இல்ல விழல. என்னம்மா ஆச்சு சொன்னா தானே எனக்கு தெரியும் இல்லைன்னு கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நீ என்னாச்சு மைனி ஏன் உங்க முகம்லாம் எப்படி இருக்கு கீழே விழுந்துட்டீங்களா சொல்லுங்க சரி வா மேல உள்ள வா வெளியே கீழே உட்காந்துக்கிட்டு எந்திரி சொல்லு உள்ளப்பா நான் இவ்வளோ தூக்கிட்டு வரேன் வாமா வரல. வரலையா வீட்டுக்குள்ளேயா ஆமா. அப்பா வீட்டில் விட்டுட்டு வரையல. ஏன் என்னாச்சு நேற்று உங்கள் அப்பாட்ட பேசி தானே நீ அனுப்பி வச்சேன் அப்படி வந்து இது பேசுனாங்களா அப்பா வரல. அப்புறம் ஏன் அங்கே போனுங்க உள்ள வரக்கூடாது சொல்லிட்டாங்க. யாரு நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னவளா யாரு உள்ளே யார் இருக்கா உன்னை யார் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னது சொல்லுங்க அண்ணங்கிட்ட உன்கிட்ட தான் கேட்கணும் தெரியும் உள்ளே யார் இருக்கா யாரும் இல்லை. திருப்பி வருவாங்களாம். நான் உள்ள போகக்கூடாது. அப்பா வீட்டு போயிருக்கணுமா. உள்ளே யாரும் இல்லைன்னு சொல்லுறீங்க அப்புறம் திருப்பி வருவாங்களா யாரு யாரோ வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க யார் சொல்லிட்டு போனது சொல்ல மாட்டேன். ஏய்க்கு அப்படி சொல்லி சொல்ல மாட்டேன் நீ யார் சொன்னா ஏய்க்கு சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது சொல்லிட்டு போனாங்க இல்லை. சரி உள்ள வா வேண்டாம் நான் வரல. நீங்கள் போங்க. நீ உள்ள வர மாட்டேன் நான் உள்ள போகணுமா நீ எங்கே போகிறப்போ வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. நான் குமார்னு அம்மாவா வந்து சொல்லியிருப்பாங்க குமார் அம்மா சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் இங்கே இருக்கட்டும்னு சொன்னது நந்தினி நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னதே அவங்க தான் இல்லை அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க இது வேற கதை நடந்திருக்கு நீ எஞ்சி வரையும் நான் தூக்கிட்டு போடுமா வேண்டாம். இல்லை எந்திரிமா அழுதுட்டு இருக்காது எந்திரி உள்ள வா யார் உன்னை வெளியே அனுப்புதான் நான் பார்க்கேன் வா வாமா அழாத எந்திரி வா குடிமா தண்ணி குடி வேண்டாம். கொஞ்சமா குடி போதும் மாமா. சாப்பிட்டியா இல்லை. நீங்கள் சாப்பிட வரலன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே கிளம்பிட்டியா என்ன இப்போ தான் கிளம்புனேன். கிளம்பிட்டு தான் இன்னும் நீங்கள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு கிச்சன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் வர காணுமே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேண்ணா. சாப்பிட வேண்டியதானே நான் வந்த பிறகு இன்னொரு தடவை சாப்பிட்டா ஆகாதா இது எத்தனை வாட்டி சொல்லணும் நிறைய பேராக இருக்கும். நம்ம தானே இருக்கோம். மொத்தம் வந்தோன்னே எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் மொத்தமாக நினச்சேன். நான் சொன்ன டைம் முடிஞ்சிட்டுலாம் இப்போ வந்துடுவீங்கன்னு நினச்சேன். சரி இது சாப்பாடு எடுத்து வரேன் சாப்பிடும் போல வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க. வாங்க நான் உங்களுக்கு வச்சு தரேன். சுனில் வா சாப்பிடுவா. சாப்பிடுவோம் மைனி ஆனால் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க யார் வந்த வீட்டுக்கு அது எதுக்கிட்ட மாதிரி சாப்பிடுவா நீ. நம்ம வாங்க சாப்பாடு வச்சு தரேன். சாப்பிடுதேன் முதல்ல நீ என்ன நடந்துச்சு சொல்லு அது வேண்டாம் விடுங்க. கேட்குறதுக்கு பதில் சொல்லு வேண்டாம் மாமா. என்னது வேண்டாம் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் நீ ஆன்சர் பண்ணணும் புரியுதா நாங்கள் போனதுக்கப்புறம் நீ வேலையை முடிச்சுட்டு கிளம்பியிருக்க அப்படி தானே ரெடி ஆகிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அப்படி தானே அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு இந்த சம்பவம் யார் வந்த வீட்டுக்கு உன் யார் கை வச்சா மாமா சொல்லு யார் வந்தா யார் கை வச்சது உன் அம்மா வந்தாங்களா அம்மா மட்டும்தானா மாமா தெரியுதுடா யாருன்னு சொல்லு எப்போ வந்தாங்க என்ன எப்படி சொல்லுத என் அப்பாவும் என் அம்மாவும் நேற்றே வந்துட்டாவ நைட்டு புரியுதா வந்து கூப்பிட்டாவ பேசி அனுப்பி வச்சாச்சு எப்போ சரின்னு தான் சொல்லி போயிருக்காரு அடித்தாலும் என் அம்மா தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது நேற்றே பேசி அனுப்பிவிட்டாச்சு புரியுதா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சுருக்கேன் எப்போ அடிக்க மாட்டார் நந்திரி மேலே கை வைக்க மாட்டார் உனக்கு நல்லா தெரியும் காலைல எப்போ வேலைக்கு போயிருப்பார் அவைய அம்மா பெருமாள் நான் இருந்தால் வர வாய்ப்பு இல்லை
வந்தாலும் கூப்பிட்டுட்டு தான் வருவாங்க. அப்படியே அடித்து கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்படி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆமாம், நீ சொல்கிற ரைட்டு தானே. ஊரில் வேறு யாரும் வந்து அடிக்கிற அளவுக்கு இவ யார்ட்டையும் அதிகமாக பேச்சுவார்த்தை கிடையாது, யார்ட்டையும் சண்டை போடுற அளவுக்கு கிடையாது. அவனுக்கு தெரியும் வீட்டை விட்டால் வெளியே போக மாட்டான்னு. அப்போ அது வாய்ப்பே கிடையாது. நேற்று பேங்கில் போய் தான் கூப்பிட்டுருந்தேன், அதனால் கண்டிப்பாக தெரியும் நான் வந்திருக்கேன்ட்டு. வெளியிலேருந்துலாம் வீட்டில் வந்து இவ்வளோ அடிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, புரியுதா? நம்ம அங்கே போனது இவ அம்மாவுக்கும் தெரியாது. இப்போ ரீசெண்டாக அடிப்பட்ட நாள்லேருந்து நான் இல்லாதப்போ தான் எல்லா வேலையும் காட்டிகிட்டு இருக்கேன் வேணாந்துன்ட்டு. ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசி பார்த்தாவ, நான் கோவப்பட்டேன். திருப்பி நான் ஃபாரின் போயிட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னொன்னே பேசிட்டாவ, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே. இப்போவும் போகிற வரணுன்னே இந்த பேசி பார்க்காவ, முடியலைன்னொன்னே இவட்ட காமிச்சிட்டு இருக்காவ எல்லாத்தையும். நீ அம்மாவை அடிச்சவ வீடுடா, அதையும் கேட்க விட்டுட்டு என்ன செய்யணும்? வீடுங்க மாமா. சொல்லு, அம்மா தானே வந்தவ. தெரியுதுல்ல, விடுங்க. அம்மா மட்டும் தான் வந்தாங்கன்னு கேட்டேன். இல்லை, அக்காலும் மகேஷ் வந்தவளோ சொல்லு, கேட்காமலா? மகேஷ் அக்காவும் வரல. ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கணும், நீ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பியா? யார் வந்தா, என்ன நடந்துச்சு இப்போ சொல்லு. உன் மேலே கை வச்சது யாரு? 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ இப்போ சொல்லலன்னு வச்சுக்கோ. என்ன கார் என்ன வேலை பார்த்துருக்கானு? அவளை மேலே வீட்டை விட்டு வெளியே தரலாம், அப்போ தான் சரி வருவான். சொல்லி மைனி கூட வீட்டில் இருக்கு, நீங்கள் போவாதான் நான் வரேன். நானும் வரேன். வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாப்பா கூட நீ விளாண்டுட்டு அவன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் சாப்பிடாம எங்கே போகிறீங்க? சாப்பிட்டு கொஞ்சம் படுத்துருமா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். சரியா? அங்கே சண்டை போட போகிறீங்களோ? இல்லை, வேலை சொல்லிட்டு வரலாம், வீட்டுக்கு போயிட்டு வரேன். இப்போ தானே அங்கேருந்து வந்தீங்க, கொஞ்சம் என் கூட இருங்க. எனக்கு ரொம்ப மண்டை வலிக்குது, முடி பிடிச்சி எடுத்தது. ரொம்ப வலிக்காமல் அவர் ஊசி போட்டுருமாண்ணா? வேண்டாம், அப்போ தான் குளிச்சுட்டு தலை தோட்டினேன்ல, ஈரத்தலைனோன்னு ரொம்ப வலிக்கு எனக்கு. வேறு ஒன்றும் இல்லை, ஊசிலாம் போட வேண்டாம். தூங்கியாம்மா? சாப்பிட்டு படேன். வேண்டாம், கொஞ்சம் படுத்துருக்கேன். ஃபோனை கொடுத்துட்டாட்டு போனேன். நீ தான் இங்கே தானே போறிய, இப்போ தான் வந்துருவியல, அப்புறம் என்னன்ட்டு ஃபோன் இருந்தால் ஃபோனாட்டு அடிச்சிருப்பேன். சாப்பிட்றீங்களா? சாப்பாடு தந்துட்டு படுக்கட்டா? வேண்டாம்மா, நானும் சும்மா போட்டு சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் பாடு, கண்ணை மூடி தூங்கு. ரிலாக்ஸ் ஆனதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாக வரும். தலைவலிக்கலாமா? அப்புறம் மாமா, நான் தூங்குறேன்ட்டு தூங்க வச்சுட்டு நீங்கள் அங்கே எஞ்சி போயிடாதீங்க, புரியுதா? அங்கே போய் சண்டை போடாதீங்க. போடப்பா, நீ வெளியே போகிறேன்னு அங்கே தானே போய் போகலான் இருந்திய. நான் சொன்னேன் தானே இங்கே இருக்கிய, தலைவலிக்கணும்னு. இதுக்கப்புறம் நாங்கள் போவோண்ணா? போக மாட்டோம்மா, படு. ஏன்னா சும்மா இரு, சொல்லி இப்போ போட்டு சாப்பிட்றா, போ. பாப்பாட நின்று சாப்பிடுங்க, போங்க. நான் மைனி தூங்கட்டும், நம்ம 2 சேர்ந்து சாப்பிடுவோம். ஏன்னா மைனி தூங்கிட்டாவ. ஆமாம், நல்லா தூங்கிட்டாவ. தூங்குமா, ரொம்ப அடிச்சிட்டாவிடலாம். நீ இப்போ என்ன பண்ண போகிற? அக்காவுக்கு ஃபோன் அடி, நீ பேசுகிறேண்ணா, அட்டன் பண்ணிட்டேன்னா கொடு. என்ன இங்கே பாரு, ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு தரமாக்கா. ரியா, எனக்கு நான் அடி வாங்கிப்போம். ஃபோனை தரியா, நான் பாப்பா அடிக்கும். என் ஃபோனை பிடிச்சத விட வச்சுக்கா, உடனே ஒரு அழுவு எழுதுருவா. அம்மையும் மாதிரி கொண்டாமா ஃபோனை, அப்படி தான் ஃபோன் அடிப்போம் வார்த்தைக்கு. ஹலோ, சொல்லு. என்ன அக்கா எடுத்துட்டா? ஏக்கா நீ எங்கடா இருக்க? சாப்பிட வரல, எங்கே போன? ஏக்கா சுனில் இல்லை, குரல் தரலையே உனக்கு. அவன் பண்ணானோ அவன் தான் நினச்சேன். அங்கே இருக்க தம்பி? ஆமாம், இங்கே தான் இருக்கான். நீ எங்கே இருக்க? வீட்டில் தானே இருக்கேனே. நீ மட்டும் தான் இருக்கியா? வேறு யாரெல்லாம் இருக்கா? மகேஷ் தேனிட்டு போயிருக்கா, அம்மாவும் இப்படியாவும் இருக்காவ. அம்மா இனிமே தான் சாப்பிட்டு போவா கணத்துக்கு. என்ன அம்மா, நீ தம்பியை கூப்பிட்டு போனியம்மா? எங்கே போனியா 2 பேரும்? எங்கே இருக்கிய? நான் வந்து சொல்கிறேன், வீட்டில் இருக்க யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, புரியுதா? இப்போ 5 நிமிஷத்தில் வருவேன், எல்லாரையும் வெளியே வர சொல்லு. ஏன்டா ஏதோ கோவமாக பேசுகிற, என்னாச்சுடா? நான் வந்து சொல்கிறேன், நீ எல்லாரையும் வெளியே வர சொல்லு, கேட்டுக்குள்ளே. மகேஷ் வர சொல்லுமா? வேண்டாம், வீட்டில் இருக்கால் மட்டும் வெளியே வந்தால் போதும். சரி, நீ வா. வாரத்துக்கு மட்டும் யாராட்டும் வெளியே போனாலும் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் தான் இருக்குது சொல்லிட்டேன். சரி சரி, நான் இப்போ சொல்கிறேன், நீ வா. ஏன் வெளியே வர சொல்லுத? நீ வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே, வரவில்ல? நான் வந்து பேசுகிறேன், வெளியே வர சொல்லு, நான் வரேன். இப்போ 5 நிமிஷத்தில் வருவேன். சரிடா, அவன் சாப்பிட்டானா இல்லையா? சாப்பிட வர சொல்லுவனே. அவன் சாப்பிட்டான், வாரேன். சரிடா. சிவ நம்பர் வச்சுருப்பா, கால் பண்ணு. மச்சான் ஏன்னா நீ கால் பண்ணு சொல்லுவேன். ஹலோ, சொல்லு சுனிலே. மச்சான் எங்கே இருக்கீங்க? வீட்லையா? ஆமாடா, வீட்டில் தான் இருக்கேண்ணே. அண்ணன் பேசணும்ண்ணா. மச்சான் எந்த மச்சான்டா? பெரிய அண்ணன் ஊருக்கு வந்திருக்கான்ல. ஓ, அது தெரியும், மச்சான் வந்திருக்குன்னு தான் சொன்னான். பிரியா ஐயா அண்ணன் தான் பார்த்துட்டு வரேன்ட்டு வந்தா. சரி, கூட பேசுகிறேன். அப்போ நீ எங்கே இருக்க? வீட்லையா? ஆமாம் மச்சான். எப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? உடனே வந்திருக்கீங்க, எதுவும் ஹாஸ்பிட்டல் செக்கப் பண்ணீங்களா மச்சான்? செக்கப் இல்லைம்மாப்பா, நந்தினியும் பாப்பானையும் பார்க்கலான்னு வந்தேன். சரி சரி, எப்படி இருக்காங்க? வீட்டுக்கு வர முடியுமா? ஃப்ரீயாக இருக்கியா? வேலை இருக்கா? இல்லை வேலை இல்லை, இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். வரேன் மச்சான். என்ன எதுவும் அவசரமா? எமர்ஜென்சின்னு எதுவும் இல்லை, நீ டென்ஷன் ஆகாத. ஆனால் நீ வர வேண்டியது இருக்குது, அதுக்கு தான் கூப்பிடுறேன். ஃப்ரீயா எப்போ வந்தா? அவள் அத்தை காலைல கால் பண்ணாங்க, அப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ
அண்ணன் வந்திருக்கானா, பேச மாட்டேக்கானே, என்னென்னு போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தா. நான் உன்ட்டு விடுதண்ணே, நானும் வரேனே, வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டா. பிறகு ஈவினிங் கூப்பிட வாங்க, கால் பண்ணுறேன்ட்டா. நானும் வேலை இருக்குன்னு சொன்னால, சரி நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. வேறு எதுவும் சொல்லியா? வேறு எதுவும் சொல்லல மச்சான். நான் உன்ட்டு விட்டுட்டு தான் போகிறேன்னே, வேண்டான்ட்டா. நீங்கள் வேண்டாம், அலைய வேண்டாம், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னாச்சு மச்சான்? எதுவும் ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு வாயேன். ம் ம் சரி மச்சான், நான் கூட நான் மச்சிட்ட சொல்கிறேன். மச்சான் சொல்லு சுனில். மச்சான் அண்ணன் எதுக்கு தெரியுமா உங்களை இப்போ உடனே கூப்பிடுதான்? பிரியா எதுக்கு மச்சான் அனுப்பி வைக்கிங்க நீங்கள் அடிக்கிறீங்க? இல்லை வந்துட்டு போனால் சரி தான். நீங்கள் இப்போ இருக்கீங்களா மச்சான்? அப்புறம் ஏன் விடுதீங்க இங்கே? ஏன்டா என்னாச்சு மச்சான்? இப்போ ரொம்ப அம்மா கூட சேர்ந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கான். என்னாச்சு சுனில்? நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அத்தையை பார்க்க தான் வரேன்ட்டு வந்தான். தெரியும்ல, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் அம்மா போய் ஏசிட்டு வந்தாவே மைனி அப்படின்னு. ஆமாம் சொன்ன பிரியா. என்ன அதுக்கப்புறம் பேங்கில் போய் மைன்ட்டு போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தாவே அவளும் அம்மாவும். அது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்கிறேன்? நகை வாங்கினாங்களா? என்ன நகை மச்சப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது சுனில். அவள் அன்னைக்கே வந்து ஹாஸ்பிட்டலில் பிள்ளைகளை பார்க்க வேண்டாம்னு சொன்னால நன்றிங்க. அப்போ நான் தத்தனே கோவப்பட்டா. நான் போவேன் இப்போ இதுக்கு முன்னாடி போயிட்டு தானேங்க வந்துட்டு இருந்தேன். நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, நீ ஃப்ரீயாக இருக்க விடுங்கன்ட்டா. சரி அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன்ட்டு நானும் விட்டுட்டேன். எதுவும் பற்றி நான் எதுவும் கேட்கறது கிடையாது. அவளாக சொன்னால் கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். என்ன இன்னும் பார்த்தியா, மச்சான்டே எல்லாம் மறைச்சிட்டு தான் இருக்காய்வா. சுனிலே? அண்ணே பலன் அன்னைக்கு மைனி மேலே கோவப்பட்டு மாமான்னு திட்டான்ல, அதனால் மாமா நான் வாங்கி கொடுத்த நகையெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. அதெல்லாம் மைனி மைண்டை கொண்டு கொடுத்துட்டாவே இல்லை நகையும். மறுநாள் பிரியாவும் அம்மாவும் சேர்ந்து போய் பேங்கில் போய் மைண்ட்டை அசிங்கப்படுத்தி பெரியனை வாங்கி கொடுத்தலாம் செய்யணும் மைனிக்கு தனியாக. அது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க சண்டை போட்டு, தாளிச்சி நெல் எல்லாத்தையுமே. அது இப்போ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கால் சரியானு மைனியை பார்க்க வந்தாலும் அண்ணே. அப்போது மைனி இதெல்லாம் சொன்னேன் அண்ணங்கிட்ட, எதுவும் கேட்காதுன்னு தான் சொல்லியிருக்கவே அண்ணங்கிட்ட. ஆனால் அண்ணன் உடனே அம்மாட்ட தான் போய் சத்தம் போட்டான், திட்டினான். மரியாதையாக கொண்டு கொடுத்துருங்க, கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் பிரியாட்ட பேசுவேன் அப்படின்னு அம்மாட்ட தான் சொல்லிட்டு போனான். அண்ணன் பிரியாட்ட பேசவே இல்லை இது வரைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரியா போய் இன்னொரு நாள் கொண்டு கொடுத்தான் அண்ணன் ஊருக்கு போனதுக்கப்புறம். அண்ணே மைனிகிட்ட தாலி சீனை கொடுக்காண்டான், அதை நான் கொடுத்துக்குறேன், மற்ற சீனை மட்டும் பிரியாவில் கொடுக்க சொல்லி சொன்னான். அதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டா. அப்புறம் மைனி அண்ணன்ட்ட பேசிட்டாவளா, அதான் மைனி கூட்டனா அண்ணன் பார்க்க வந்தான் நேற்று. அண்ணன் மைனி இங்கே தான் இருக்காவே, தனியாக இருந்தாவில்ல அந்த ரூமில், அங்கே தான் இருக்காவே. இன்னைக்கு காலையில் அண்ணன் என்னை கூப்பிட்டான், நானும் அண்ணனும் புத்திட்டு போனோம் கொஞ்சம் வேலையாக. திருப்பி வந்து பார்த்தா மைனி வாசலில் அழுதுகிட்டே உட்காந்துருக்கவ, மூஞ்சி ஃபுல்லாக ஒரே வீங்கிருக்கு அடி. அதுக்கப்புறம் தான் அண்ணன் சத்தம் போட்டு கேட்டதுக்கப்புறம் சொல்லுதாவ புரிய அதுக்கு தான் வந்திருக்கா அம்மா கூப்பிட்டாவனு. அம்மாவும் அவனும் சேர்ந்து மைனி அடின்னு அடிச்சிருக்காவ, முடி பிடிச்சி இழுத்து வெளியே இழுத்து கொண்டு போட்டிருக்காவ. என்ன சொல்கிற சுனில்? அண்ணன் தான் கால் பண்ண சொன்னான், ஆனால் அது விஷயமா தான் கூப்பிட்டு நான் நினைக்கேன். நான் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இப்போ உங்கள் அக்கால எங்கே? நான் இங்கே அண்ணன் கூட இருக்கேன், அவள் வீட்டில் இருக்கான். நந்திரி என்ன பண்ணுறான்? நீ எப்படி இருக்கான்? மைனி முடி பிடிச்சி இழுத்தது ரொம்ப தலைவலிக்கின்ட்டாவ, அதான் அண்ணன் மைனி தூங்க வச்சிட்ருக்கான். முடிச்சிருந்தா உடம்புடக்காவ அண்ணனை, அதான் தூங்க வச்சிட்ருக்கான், தூங்கிட்டாவ. அதான் அண்ணன் இப்போ ஃபோன் அடிக்க சொன்னான். சரி அப்போ சுனில் அங்கே இரு, நான் முதல்ல நந்தினியை பார்க்க வரேன். நான் அவ்வளோ நீ இங்கே வராண்டாம், நீ நேராக வீட்டுக்கு வா, நான் அங்கே தான் வருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வரலாம். சரி ஏன் மச்சான், நான் நந்தினியை பார்க்க வரக்கூடாதான்? வா, உன்னை வரேன்டான்னு நான் சொல்லல, முதல்ல அங்கே போக வேண்டியது இருக்குது. போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பாரு. அவள் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான் மாப்பிள்ள, அதான் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி மச்சான், நான் கிளம்பிட்ட வரேன். சரி மேலே வா. ஏக்கா ஏக்கா. ஏம்மா அண்ணன் வந்துட்டேன் போல. ஏம்மா அண்ணன் கோவமாக வந்திருக்கேன் போலம்மா, அடிச்சிருவாம்மா, யாருக்குன்னே அடிச்சிட்டான்ட்டேன். சும்மா சும்மா அவன் அடிப்பானோ இல்லை கேட்கேன். இதுக்கு முன்னாடி அடிக்கலாமே, உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, சும்மா அடிப்பானோ? வா நான் கேட்க அவன்கிட்ட என்ன பயமாக இருக்குமா. நீ வா பையா, அவன் அடிக்க மாட்டான். நான் வாரம் தம்பி, எல்லாரும் கூட்டு வா. குழந்தை வந்திருக்கு, இவன் சொல்லவே இல்லை. சாயந்தரம் தான் கூட வர சொன்னான்னு சொன்னான். வாசிவா சாயந்தரம் தான் கூப்பிட வருவான்னு சொன்னான். பிரியா இல்லைமே நீ இங்கே ஒரு வேலையை வந்தேன், அந்த சரி கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு வந்தேன். சரி உள்ளே வர வேண்டியதானே, நீயே வெளியே நிற்க. மச்சானும் சுனிலும் வந்தாங்க, வெளியே நின்று பேசிட்டு இருந்தாங்களா, அதான் நானும் உனக்கு வேற ஒன்றும் இல்லை. புரியலைங்க? அவா இப்போ வருவானா, அம்மா கூட வருவா. உள்ளே வந்தானே தம்பி, வெளியே நின்று ஏன் பேசுகிறான்? உள்ளே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாவே, வெளியே நின்று தான் பேச வேண்டிய விஷயமாகி போச்சு. உள்ளே வந்து பேசணும்னு வச்சுக்கோ, எனக்கு அதுக்கு மரியாதைலாம் போயிடும். என்னடா என்னாச்சு? அவளை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன், நீ மட்டும் தனியாக வந்திருக்க, கூப்பிடவில்லை. நீ ஃபோன் அடித்தோடனே சொன்னேன் தம்பி வாரானா அப்படின்ட்டு, வெளியே வாங்க. இப்போ நான் சொல்லிட்டு தான் வந்தேன், தம்பி வந்துட்டான் கூப்பிட்டானு. இன்னும் மவளங்க திட்டலையா? மகேஷ் அங்கே இருக்கான்னு சொன்னாலாம் நந்தினி வீட்டில், அதான் அவ அம்மாட்ட பார்த்துக்காங்க விளையாடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். போயிட்டு வந்தானா நான் தான் வச்சிருப்பேன்ல. சரி அது நீ பிறகு பாருவ மரமோட கூப்பிடு. ஏம்மா எப்படியா? அண்ணன் சரியான கோவத்தில் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய சொல்லி கொடுத்துட்டு போல தோணும். நீங்கள் எப்போ வந்தீங்க? சாயந்தரம் தானே கூப்பிட வர சொன்னேன். சரி வர்றீங்கன்னு கால் பண்ணவே இல்லை, உள்ளே வந்தானே, ஏன் இங்கே நிற்கிங்க? மச்சானும் சுனிலும் நிறைய பேசிகிட்டு இருக்கேன், பாரு.
மைனி கூப்பிட்டாவில்ல என்னன்னு கேளுமா அதை அடுத்து அக்கா கூப்பிடல அண்ணன் தான் கூப்பிட்டானு. அப்படி உங்கள்கிட்ட பேசிட்டியா பேசுதானே வந்து சரி என்னன்னு கேளு சரி நீங்கள் உள்ளே போங்க நான் வரேன். சரி நீ பேசு இல்லை யாரும் இல்லைல்ல ஏக்கு இங்கே என்ன கூப்பிட்டேன் வெளியே வர சொன்னீங்க என்ன வீட்டுக்குள்ள வர முடியாதா உனக்கு? வீட்டுக்குள்ளே வரணுமா ஏக்கு ஏக்கு வீட்டுக்குள்ளே வரணும் எதுக்கு இப்படி கோவப்படுதேன்? வீட்டுக்குள்ள வந்து பேச வேண்டியதானே எதனாலும்? வெளியே நின்று என்ன பேச்சு உனக்கு? இதுக்கு முன்னாடி இப்படி பேச மாட்டியா நீ? எல்லாரையும் சத்தம் போட வீட்டுக்குள்ளே போய் பேசணும், இப்போ நீனே வெளியே நின்று பேசுகிறேன் என்ன? வீட்டு சத்தம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் வீட்டுக்குள்ளே போய் எல்லாரையும் பேச சொல்கிறது, வீட்டுக்குள்ளே வச்சு சத்தம் போடுறது. நீங்கள் அந்த லெவலில் இருக்கலை. இப்போ உங்களுக்கு தெரியுதா வீட்டுக்குள்ளே வந்து பேச சத்தம் வெளியே வருதுன்னு? நீங்கள் இன்றைக்கி இப்போ என்ன வேலை பார்த்துட்டு வந்தியா? வீட்டுக்குள்ளே வச்சு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்திருக்கிய. அப்போ உங்களுக்கு தெரியலையா அது எந்த இடம்னு? இல்லை ஆள் யாருன்னு தெரியலையா? அவங்களோட யாருக்கான்னு தெரியலையா? என்ன போய் சண்டை போடுங்கன்னு ஊதி விட்டாளா? சண்டை போடணும்னா தான் அவள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதெல்லாம் வந்த உடனே சொல்லியிருப்பாளே. இத்தனை நாள் நான் வந்துட்டு போயிருந்திருக்க மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே. நீங்கள் என்ன பேச்சு பேசுனீங்க என்கிட்ட? வயசாகிட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையோ? இப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்களா வயசு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? இல்லை இது ரொம்ப மரியாதையாக இருக்குமோ? இல்லை எல்லோரும் மரியாதையாக பேசுகிறாங்களா? அப்படி உங்களுக்கு என்ன பெருமை கிடச்சிச்சு இதில்? கொஞ்சம் இருங்க உங்கள்கிட்ட நான் வரேன். ஏய் என்ன இதுக்கப்புறம் இப்படி கூப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க மோரக்கட்டை பேத்துருவேன் நாய். நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? அப்போ யார் நினச்சி அடிச்சிட்டு இருக்க? இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டா? அதுக்கு தான் அண்ணன் தானே கூட்டா? அண்ணன் தானே அந்த தகுதி அவளுக்கு என்னைக்கே இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ ஏன் அப்படி சொல்லுத புரியல? எதுக்கு அடிச்ச தம்பி? இப்போ நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நீ தேவையில்லாமல் குறுக்க வராத. ஏன் தம்பி அவன் மாப்பிள்ள வந்திருக்க அவன் முன்னாடி அடிக்க? நம்மகிட்ட தாண்டா வந்திருக்கான், உனக்கு என்னடா நினைக்கும்? அது நான் அவன்கிட்ட பேசிக்கிடுவேன், நீ டென்ஷன் இருக்காது விடு. நீ ஏ கிலோவில் அடிச்ச? முன்னாடி இதான் சொல்லி கொடுத்தாலோ எப்படி போய் அடிச்சிட்டு வந்துட்டு என்னையும் அடிக்க சொன்னாலா? என்னையும் அடிக்கப்பான். அடிக்கக்கூடாது, அடித்தா மரியாதை இல்லையே அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்கேன், புரியுதா? வாயை முடுங்க. சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தியா வாங்கிக்கிட்டீங்க சொல்லு. பார்க்க தான் நீ வந்தியாம்மா? நீ இந்த பக்கம் வாப்பியா? சொல்ல தானம்மா செஞ்சேன். நீ எப்படி அவளை அடிக்கலாம்? கையை உடச்சி எடுத்துகிட்டு போய்ப்போம். சிவாக்காக நீ அடியோடு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக இருக்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. கையை உடப்பிய நான் என்ன செஞ்ச உன்னை? என்ன செய்யலை நீ? என்ன செய்யலை? நான் உன்னை ஒன்றுமே சொல்லலையே. ஒன்றுமே சொல்லலை. நான் ஓடத்தான் கேட்டுட்டு இருக்கேன், அவளை ஏக்கி அடிச்சேப்பான். நான் எதுக்கு அடித்தேன்? என்ன உங்களுக்கு பதில் தெரியாது? நான் பதில் சொல்லணுமா விளக்கம்? நான் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டு இடத்துக்கும். அதான் கேட்கேன், உன் மொட்டாட்டி என்னத்தை ஊதி அனுப்பிவிட்டா? சும்மா கேட்டதே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், நீ யார் கேட்டு என் வீட்டுக்குள்ளே போனேன்? என்ன கேள்வி கேட்க என்ன ஒன்றுமே சொல்லலையா? அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன தைரியத்தில் போனேன்? நீ யாருக்கான்னு போனேன்? என் பிள்ளைய கூட்டுறதுக்கு தான் போனேன். என் பிள்ளை என் வீட்டில் இல்லாமல் எங்கேயும் இருக்கான் தனியாக, அதுக்கு தான் வந்தோம். அதுக்கு காரணம் அவள் தானே. உங்கள் பிள்ளைய கூட போனீங்களா? அந்த வீடு போனீங்களா? உங்கள் பிள்ளை இருந்தானா? இல்லை வெளியே போயிட்டான். என்ன நாடகம் நடத்திட்டு இருக்கீங்களா? எப்படி என்னை கூப்பிட போனியே? நான் போனதுக்கப்புறம் தான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சது. நான் வெளியே போயிருக்கேன்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த வீட்டு போகல. ஆமாம், நீயும் சுனில் வெளியே போனேன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் போனோம். காரில் போனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வரேன்னு தெரிஞ்சு தான் போனோம். எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே. நீ என்கிட்ட இப்போ பேசவே மாட்டக்க, நம்ம வீட்டில் இருக்க மாட்டக்க. பேச மாட்டேக்கண்ணா, பேசுற அளவுக்கு நீ முதல்ல ஒழுங்காக நடந்துக்கிட்டியா? அதை சொல்லு. இன்னைக்கு நீ அவசரப்பட்டுட்ட, புரியுதா? அதனால தான் பிரச்சனை பெருசாகிட்டு அவளை வெளியே அனுப்பிட்டாங்க, நானும் வெளியே போனேன். நான் அன்றைக்கி உனக்கு குறை சொல்லலை. அப்பவும் நான் உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? உனக்கு என்ன தேவையோ நீ என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு தான் போனேன். என்கிட்ட வந்து பாரு, என்னை வந்து பேசு, ஃபோன் பண்ணு, வர முடியலன்னா சொல்லுன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலில் நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன் இல்லையா? திமிரு உடம்புல இவ இருக்க சப்போர்ட்டில் அந்த ஆட்டம் ஆடுதேன். ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன், உனக்கு நான் செய்ய வேண்டியது செய்வேன். நீ கேட்டால் அதுக்கு அவள் செய்ய வேண்டான்னு சொன்னானா அதை நான் செய்வேன், அவட்ட பேசிக்கிடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தெளிவாகவே. நீ என்கிட்ட தானே பேசியிருக்கணும். நான் பேசலைன்னா நீ நான் இருக்கிற நேரம் தான் வந்திருக்கணும், இல்லை நீ எனக்கு கால் பண்ணி பேசியிருக்கணும். நான் உனக்கு எத்தனை நாள் கால் பண்ணேன்? நீ செயினை கூட கொடுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ ஒரு நாளாட்டி எனக்கு கால் பண்ணி பேசுனியா? நான் பண்ணும்போது அட்டன் பண்ணி பேசுனியா? இல்லை, செயினை கொண்டு நான் கொடு நம்மகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்து கால் பண்ணுறேன். அதை வாங்கறதுக்கு மட்டும் உனக்கு அறிவில்லை? நீ அதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தா கூட நான் பண்ணியாட்டு கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா நீ பைசா தானே கூட நான் தந்திருப்பேன் வாங்கிக்கான்ட்டு. இல்லைன்னா அம்மாட்டு சொல்லி பண்ணியாட்டு தந்திருப்பேன். ஆனால் நீ என்ன வேலை பார்த்த? அவளை அங்கே போய் அசிங்கப்படுத்திட்டு அவ்வளோத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். செயின் வாங்கினது கிடையாது, தாலி செயின் பிடிக்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ துமுறு உனக்கு. உடம்புல தைரியம் இருந்தால் நீ இந்த வேலையை பார்த்துருப்பேன். நீ சொல்லு, உனக்கு நீ என்ன சொன்னாலும் நான் சப்போர்ட் பண்ணுறது தைரியம். அவளை என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்ட்டு. சரி, உங்களுக்குள்ளே சண்டை, மனசு கஷ்டமாயிட்டு, சரி நல்லா சரியாவின்னு நானும் பிரச்சனையை பெருசாக்காண்டா தலையிடாண்டா அப்படின்னு கண்டுக்காமல் விட்டா 2 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் கட்டுறியா அவளை? ஏன்னா அவள் எனக்காக அமைதியாக இருப்பான்னு நல்லா தெரியும். எத்தனை அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிய?
அவகிட்ட போய் நான் இல்லாத நேரம் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அவளை என்னென்ன பேச்செல்லாம் நீங்கள் பேசியிருக்கியா சொல்லுங்கள் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா நீ ஹாஸ்பிட்டலில் கை வச்சிட்டியல்ல அவன் மேலே அந்த தைரியம் இன்னைக்கு கை வைக்க சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு புத்தி கத்தி மழுங்கி போச்சா நாயை உனக்கு இல்லை கேட்கேன் ஒன்றா தானே இருந்தியே அப்புறம் உன் புத்தியே எப்படி போகுது என்ன தைரியத்தில் அவன் மேலே கை வச்ச இன்னைக்கு வெளியே போனவன் அந்தளவு போயிடுவான்னு நினச்சியோ அப்படி எனக்கு தெரியாமல் போயிடும்னு நினச்சி நீ அந்த தைரியத்தில் தான் நீ கை வச்ச அவன் மேலே பத்தாத வரைக்கும் இவ சப்போர்ட்டு அதான் இந்த ஆட்டம் போட சொல்லுது உடனே காலை ஒடிச்சு அடுப்பில் வச்சுருவேன் நான் இன்னொரு தடவை அவட்ட வாழாட்டினா இன்னொன்று கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அந்த ஒரு காரணத்தால் உன்னை அட்டியோட விடுதேன் புரியுதா இதே வேலையை நீ என் தங்கச்சியாக இருந்து பண்ணியிருக்கணும் அப்போவே கையை ஒடிச்சு போட்டிருப்பேன் இன்னைக்கே உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சுக்கோயேன் நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து அவன் மேலே கை வச்சிருக்கணும் சரி நாளைக்கு சரியாகும் அப்படின்ட்டு நானும் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவளையும் சமாதானப்படுத்தி கொண்டு போயிட்டு இருந்தா இங்கே என்ன ஆட்டம் போட்டுட்ருக்கியா இங்கே ஆள் இல்லைண்ணா ஆமாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் யார் நினச்சி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கை வச்சுட்டே இல்லை அவன் எதுவுமே சொல்லலை அதனால் நம்ம என்னென்ன செஞ்சாலும் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு நான் சமாதானப்படுத்திட்டு போயிட்டுருக்கேன் அவளை புரியுதா ரொம்ப டென்ஷன் படுத்துறீங்க இதுவே உங்களுக்கு நான் கொடுக்குற கடைசி வணிகம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் என் மொட்டைகிட்ட ஏதாட்டும் பிரச்சனை பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் உங்கள் பிள்ளையெல்லாம் பேச முடியாது புரியுதா நன்றி ஹஸ்பண்டாக தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அவனை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாலாம்ல அம்மாட்ட பேசக்கூடாதுனாலாம் யார்ட்டையுமே பேசக்கூடாதுன்னு சொன்னாலாமே அதுக்கு நீ சரி தானே சொன்னியா நேற்று அம்மா கூப்பிட்டாமல் நீ வீட்டுக்கே வரல நேற்று வந்ததுலேருந்து அங்கே தானே இருக்கியா அன்றைக்கி வரைக்கும் யார் சொன்னா இதில் சொன்னவே சொன்னது உண்மையா சொல்லு அதுக்கு தானே நீ வரல நீ நேற்று வீட்டுக்கு பிரியலை வீட்டில் கூட சொல்லுதேன் உன்கிட்ட பேசக்கூடாது கேட்கணும் பொண்டாட்டி தானே சொன்னா நீ கொடுத்து செல்லத்தில் தானே நீ அந்தளவுக்கு செல்லு கொடுத்துருக்க அந்த தைரியத்தில் தானே அப்படி சொன்னேன் அவனை ரெண்டு பேசுதா பழனிசாமி அப்படியே சொல்லுதாவே சொல்லு அப்புறம் இவ்வளோ நீ கூட சொல்லிட்டு இருக்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டேன் இவ்வளோ ஆசை வளர்த்துருப்பேன் என்கிட்ட பேசணுன்ட்டு நான் பேசவே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமாட்டு பேசணும்னு நினச்சிருப்பான் நான் விட்டுட்டு போகிறேங்கிற அவளுக்கு ஒரு டென்ஷன் கவலை உங்களுக்கு நல்லா தெரியும் அவளுக்கும் நல்லாவே தெரியும் அவளை பற்றி சரி ஏதோ வார்த்தை சொல்லிட்டா அது நீ ஏன்ட்டெல்லாம் இப்போ பேசியிருக்கணும் நான் தான் அவட்ட பேசி சம்மந்தப்படுத்திருப்பேனே அப்புறம் அவளை கூப்பிட்டு சாரி கேட்டால அப்புறம் என்ன இவளுக்கு துமுறு ஆமாம் உன் முன்னாடி என்னன்னாலும் சொல்லுங்க என் பிள்ளைய கேட்டு அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் சாரி சொன்னால் எப்படியே பேசுறது இல்லைன்னு ஆயிருமா சரி அவள் சொல்லிட்டான்னு உங்களுக்கு அவ்வளோ கோவம் ஆனால் அவளுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்களா நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அதை பற்றிலாம் நான் பேச வரல புரியுதா பேசுகிறது வேஸ்ட்டு நான் பேசவும் விரும்பலை கடிச்சேன் என் முன்னாடியே சரி என் வீட்டுக்குள்ளே வந்து என் முன்னாடி அடிக்கிற அளவுக்கு என் முன்னாடி உன் வீட்டில் வந்து என்ன செஞ்சவனே இல்லை வெளியே எங்கே வச்சு உன்னை எது சொன்னாலா சொல்லு பதில் சொல்கிறேன் இல்லை வாயை உடச்சி போடுவேன் நான் நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் நான் கொடுத்ததுக்கப்புறமும் நான் கால் பண்ணுறேன் நீ பேச மாட்டேங்க அப்புறம் அம்மா சொன்னவன் நீ வேற இங்கே வீட்டுக்கே வர மாட்டேங்காமலா அவள் கூட்டவனை மட்டும் பார்க்க வர உனக்கு பிரச்சனை நான் பேசலைங்கிறது தான் அப்படி தானே அதுக்கு நீ என் முன்னாடி வந்து அடிக்கேன் அங்கே இருக்க போய் தானே நீ அங்கே போகிற நம்ம வீட்டில் இருக்காம என்கிட்ட பேச மாட்டேங்க பேசாமல் இருக்கேன் அவள் யார் அங்கே இருக்க நான் போகிறேன் அவள் யார் உனக்கு தெரியாது உனக்கு யாருன்னு தெரில அப்போ நான் யார் என் அண்ணன் என்கிட்ட பேசலன்னு எனக்கு கோவம் சரி நான் உனக்கு அண்ணன் இல்லை அப்போ அவள் யார் எனக்கு உனக்கு அண்ணன் மட்டும் தான் வேணும் உன்கிட்ட பேசணும் இப்போ நீ வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்கணும் நான் வீட்டில் இருக்க நேரம் நீங்கள் வந்திருக்கணும் அப்படி தானே நான் இல்லைன்னு தெரியுது என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் அப்போ வீட்டுக்கு போயிருக்கக்கூடாதுல்ல நான் உன்கிட்ட பேசலன்னா நீ இந்த வேலையை பார்த்தா அவளை போய் அடித்தேன் சொல்லு நம்மகிட்ட பேச மாட்டான் அவன் கூப்பிட்ட உடனே வந்துடுவான் வந்தானே என்ன தானே உனக்கு ஆமாம் நீ இங்கே இருக்க மாட்டேங்க அவள் கூட்டவனை மட்டும் அங்கே போகிற அவள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் பின்னாடி போகிற எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு இதுக்கு முன்னாடி நீ அப்படி பண்ணவே இல்லைல்ல அவள் கூட நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படி தானே அவள் கேட்காம அவளுக்கு எல்லாம் பண்ணுறேன் அவள் கூப்பிட்டு பார்க்க வரேன் எங்கே கூப்பிட்டா போக சொன்னாலும் கூப்பிட்டு போகிறேன் வரேன் இப்போ அதானே உனக்கு இப்போ பொறாமையாயிட்டு இது வரைக்கும் நான் அப்படி நினச்சதே இல்லை ஆனால் நீ இப்போ எங்களுக்கு செய்யவே மாட்டேக்க என்னை எங்கே கூப்பிட்டு போக மாட்டேக்க வந்தால் என்கிட்ட பேச மாட்டேக்க என்னை பார்க்க வரையா நீ சொல்லு வந்தால் வாரா அங்கேயே இருந்துக்கிடுதே போயிடுதே இங்கே வந்தால் கூட அவள் கூட வீட்டிலே இருந்துக்கிடுதே அவள் எங்கே கூப்பிட்டு போக சொன்னா மட்டும் கூப்பிட்டு போகிறேன் நீ கூப்பிட்டு நான் உன்னை எங்கே கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன் சொல்லு நான் உன்னை தனியாக பஸ்ஸில் கூட வரவேண்டாம்னு சொல்லியிருக்கேன் நீ நாங்கள் இருக்கும்போது கால் பண்ணு நான் வந்து கூப்பிட்டு வரந்தானே உனக்கு சொல்லுவேன் நான் வரலன்னு வச்சுக்கோ அவனை வந்தானு உன்னை பார்க்க வரானுங்களா உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொண்டு தரானுமில்ல இப்போ நீ கேட்டு நான் உனக்கு ஒன்றுமே வாங்கி தரல நீ முந்திய மாதிரி இல்லைலாண்ணா இப்போ வேறு எப்படி இருக்கு இந்த காலேஜ் கூட தடை விட மாட்டேன் நீ இருந்தனா கூட்டிட்டு விடுவேன் கூட்டிகிட்டு வருவேன் இப்போ அப்படியானே பண்ணுற நீ சொல்லு நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் உன்ட்ட என்ன சொன்னேன்
ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போ, நீ அதில் போயிட்டு வா, பஸ்ஸில் போயிட்டு வராதுன்னு தானே சொன்னேன். ஆ நீ கேட்டது எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் இன்னும் செய்ய மாட்டேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆனால் இங்கெல்லாம் இருக்கணும் நம்ம வீட்டில். நீ ஏன் அவள் பின்னாடி போகிற? எவ்வளோ பின்னாடி போகிறேன்? நீ அவள் பின்னாடி போகாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீங்கள் இரு. அதான் அவள் வேண்டான்னு அனுப்பிவிட்டாச்சுல, அப்புறம் ஏன் நீ போகிறா? அவளை வேண்டாம் நீ யார் துரத்தி விட்டா சொல்லு. அவள் இப்போ யாரு? இப்போ அவளை தேடி பேசிகிட்டு இருக்கியா? அவள் தேவைன்னு சொல்லிடுச்சு. அவள் யாராவது இருந்துட்டு போகிறா. உனக்கு தேவை கிடையாது. நீ வீட்டில் என்ன இரு, அவ்வளோதான். ஒரு வார்த்தை பேசாதீங்க இருக்க கோவத்தில் அப்புறம் அரை வாங்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு கோவம் வருது சொல்லிட்டேன். அப்போ அவளுக்காக அம்மையை அடிப்பிய நீ? அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே அடிக்கிற அளவுக்கு பேசுறிய. இந்த அம்மாட்ட ஏன்டா இப்படி பேசுகிறேன்? நீ பார்த்துட்டு தானே இருக்க. ஆ வெளியே போன்ட்டவ கூட்டு கூட வச்சிருக்கேன். அவள் பாட்டுக்கு இருக்கா. வீட்டு வந்து அவள் தொந்தரவாப்படுதா சொல்லு. என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கான்னு கேளு. ஒன்றுமே புரியல. எதுக்கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன்? எனக்கு அப்போ தெரியாதவி என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு. இல்லை தெரிஞ்சு நீ நடிச்சிட்டு இருக்கியான்ட்ட. நீயும் கூட போனியா வெளியே நின்னியா? நான் ஒன்று போல. நான் வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உனைய கூட்டில் சேர்க்கலையோ? எங்கேயோ பிரியா வெளியே கூட்டாவே நம்ம போகிறேன்னாவே வாரியான்னாவே நான் வீட்டில் வேலை நடக்கலாம். நீ போயிட்டு வாங்கம்மா. தப்பிச்சுட்டேன். பேருந்துருக்கணும். இப்போ உன் கண்ணை படுத்துருக்கும். ஒழுங்காக இருந்துக்க சொல்லிடுச்சு. என்னன்னு சொல்லேன்? நந்தினி வெளியே கூட்டு போங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் எடுத்துகிட்டு போன்ட்டு வந்தேன். காரில் கூட்டு போனேன்னு அதனால் சொன்னாலும் புது வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு, அதெல்லாம் முடிஞ்சிட்டா என்னன்னு பார்க்கறதுக்கு போனோம். போயிட்டு வரதுக்கு இவ 2 பேரும் போய் அவளை அடித்து தரன்னு வெளியே எடுத்து கொண்டு போட்டுருக்காங்க. தம்பி என்னடா சொல்லுதேன்? ஆமாம். இப்போ நீங்கள் அங்கேயே போனியே? அவன் அங்கே இருக்க போய் தானே இங்கே வர மாட்டான். நேற்று கூப்பிட்ருக்கேன் என்ன வாரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இருக்கானா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வராமல் கார் தூக்கிட்டு போகிறான் பின்னாடி கூடி. தம்பிட்ட வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கேன். இவன் வாரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவள் சொல்லுதா நீ போகக்கூடாது, அங்கே யார்ட்டும் பேசக்கூடாது, வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் இவன் வரல நைட்டு. நான் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சொன்னேன். இவ சும்மா இருக்கணும்ல, அவளை போட்டு பாடாப்படுத்தின அப்புறம் அவன் சொல்ல தானே செய்வா. அதுக்கு இங்கே வராண்டான்னு சொன்னால் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு நீ சரின்னு சொன்னியாமே. வேற என்ன சொல்லணும்? அவளை தான் நான் தனியாக வச்சிருக்கேன்னு தெரியுது இல்லை. நான் இங்கே இல்லைன்னு தெரியுது. அவள் பாட்டு தான் வேலை போயிட்டு வரான். இவக்கு பார்க்குற நேரம்லாம் அவளுக்கு ரொம்ப திட்டுதாவே. நான் வேறு இங்கே வந்துட்டேன்னா பார்க்க வரேன்டான்னு வேறு சொல்லிட்டேன். திட்டுவான்ட்டு நான் போகாத 2 மாதம் இவன் நல்லா அவளை பார்க்குறனாலாம் திட்டி வச்சிருக்காங்க. அது திருப்பி நான் போய் கூடும்போது ஒரே சண்டை என்கிட்ட பேச மாட்டேக்கா. இவன் செயினை ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கேட்க கால் பண்ணலாம். அப்போ தான் பார்க்குவாங்கண்ணா. அதனால தான் வந்தேன். அது அவளுக்கு கோவம் வராதா? 2 மாதம் அவளுக்கு பைசாவும் நான் கொடுக்கல, எதுவுமே வாங்கி கொடுக்கல, வெளியே கூப்பிட்டு போகலாம். அவள் சொன்னா சரிதான். இவன் என்கிட்டலாம் பேசியிருக்கணும். அதுக்கு போய் அவட்ட விருப்பம் கட்டிகிட்டு இருக்கவ. அப்பா பேசும்போது சொன்னால் சரின்னு சொன்னால் தான் அவள் பேசுவா. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அவளையும் சமாதானப்படுத்த வேண்டியது இருக்குது. அவன் முன்னாடி நான் போவேன்னு சொன்னால் அவள் கோவப்படுவா. நான் அதுக்கு தான் பெரும் மெல்ல பேசியிருப்பேனே. நீ என்கிட்ட கேட்டுக்கணும் அதை பற்றி. நான் அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் உன்னை அடித்ததுக்கே நான் வருத்தப்பட்டேன். உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு நம்ம கை வைக்கிறது தப்பு அப்படின்ட்டு. என்ன விட்டேன் இன்றைக்கி மறுபடியும் அடிக்க வச்சுட்டேன். ஆனால் இன்னொரு தடவை நீ அடிக்கிற மாதிரி வைக்காத சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் உன் மேலே கை வச்சதே கிடையாது, புரியுதா? ஆனால் நான் கை வச்சிருக்கிறது காரணம் நந்தினி தான். அதை நான் ஃபஸ்ட்டு டைம் உனக்கு மேலே கை வச்சும் போது உனக்கு புரிஞ்சிருக்கணும். நீ திரும்ப திரும்ப அதை தப்பு பண்ணிகிட்டு இருக்க. நீ வந்தால் தானே நல்லா திட்டுவேன். அதான் உடனே சொல்லி கொடுத்துட்டு அங்கே இருக்காளோ அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி. எதுக்கு தான் அந்த திமிரு பிடிச்சவளை கல்யாணம் முடிச்சே தெரில. அதனால தான் நீ இப்படி மாறி போய் இருக்க. அம்மா வேண்டாம் நான் வேண்டாம் நல்லா மயக்கிட்டா. அப்பா என்ன மாதிரி ஒரு நடிப்பு. இந்த உலகத்தில் இவ்வளோ மாதிரி எவ்வளோ நடிக்கிறேன். எவ்வளோது பேசினாலும் அருவருப்பாக இருக்குது. நாங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இப்படி மயக்கிக்கிட்டு அலையலை, இப்படி குடும்பத்துலேருந்து பிரிச்சுட்டு அலையலை. அப்படியா? ஓ சரி சரி. நீங்கள் லவ் பண்ணி அழகாக கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க. அவளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவள் குடும்பத்தை பிடிச்சிட்டா. அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டு போனது யாரு? யாருமே இல்லைன்னு தனியாக கல்யாணம் பண்ண முடியாது யாரு? தம்பியாக கல்யாணத்துக்கு வரானு சொன்னது யாரு? எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? அவள் பாசம் அன்னைக்கு உங்களுக்கு தெரில. இன்னைக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் ஒன்றும் கொடுக்காத அப்படி துரத்தி விட்டு தானே சொன்னீங்க. இன்றைக்கி என்ன பாசம் பொத்துட்டு வருதோ? அவளையும் நான் லவ் பண்ண தான் செஞ்சா, புரியுதா? இனி தனியாக கூட்டு போங்கன்னு சொல்ல, புரியுதா? நான் வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னதுக்கு சரின்னு தான் இருந்தா. எல்லா சம்மந்தம் முக்கியம்ட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு இருந்தா. ஒன்றே மாதிரி இல்லை, புரியுதா? நீ அவளை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதுதானே சொல்லுதேன். உன்னை விட அதிகமாக சம்பளம் எவனும் வாங்கினா கண்டிப்பாக கல்யாணம் முடிச்சுட்டு போயிருப்பா. வாயை மூடு, பல்ல உடச்சி போட நாயை. என்ன ஓவராக பேசுகிறேன் என்ன? அந்தளவுக்கு தைரியம் வந்துட்டு எல்லாம் அவள் கொடுத்த இடம் எழுத்து பேசுகிற அளவுக்கு பதிலுக்கு பதில் பேசுகிற அளவுக்கு உனக்கு இப்போ திமிரு வந்துட்டுன்னா? எதுக்கு நீ இவட்ட கோவத்தை கட்டிட்டு இருக்கேன்னு நான் கேட்கேன். நீ அம்மா பேசி தானே கேட்பேன். அம்மாட்ட சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன்ல. இப்போ எதுக்கு அவள் சொல்கிறத மட்டும் நீ கேட்க? சொல்லு. நம்ம வீட்டில் தானே நீ இருக்கணும். இப்படி சொல்லாமல் இப்போ என்ன பண்ணணும்? அம்மா அந்த வீடு யார் கட்டியிருக்கேன்? சொல்லாமலாம் இருந்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்கல்ல. அப்புறம் என்ன? அதையும் நான் விட்டு சொல்லிட்டு தான் கட்டியிருக்கேன். இப்போ உனக்கு அதில் என்ன பிரச்சனை? அது தானே நானும் கேட்கேன். வீடு இருக்கலாம், அப்புறம் அவளுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ. இப்போ எங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேக்க. உனக்கு என்ன பண்ணலை அதை சொல்லு. நீ உனக்கு எதுவும் தேவைன்னா நீ என்கிட்ட கேள்வி நான் பண்ணி கொடுக்கன்னு சொல்லிட்டேன்.
இப்போ அதோட நீ நிப்பாட்டிக்கணும். தேவையில்லாமல் ஏன் அவட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு என்ன பொறாமையாயிட்டா இப்போ? ஆமாம், இப்போ பொறாமையாக தான் இருக்குது. என் அண்ணன் எனக்கு மட்டும் தான் செய்யணும், அவளை செய்யக்கூடாது. நீ அவளை துரத்தி விட்டு, அம்மா தான் துரத்தி விட்டாவளா, அப்புறம் ஏக்கு நீ அங்கே போகிற? அம்மா தான் உனக்கு வேறு கல்யாணம் முடிச்சு வைக்கங்க அவளா? 2 அண்ணன் நான் சொன்னது பொண்ணை தானே கல்யாணம் முடிச்சிருக்காங்க, சரின்னு சொல்லி. நீனும் என்கிட்ட கேட்டு நான் சொல்கிற பொண்ணை தானே சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். நீ எனக்கு தெரியாமல கல்யாணம் பண்ணியிருக்க இவ்வளோ இது கல்யாணம் பண்ண எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கல அவளை உனக்கு? என் கல்யாணத்தோட தாலி கட்டும்போது ஸ்டேஜில் தானே நின்னேன். நான் தாலி கட்டும்போது அவள் பக்கத்தில் தானே இருந்தா. சொல்லு, பக்கத்தில் தானே இருந்தா. நீ பாத்தியா பார்க்கலையா? சொல்லுனே, பாத்தியா பார்க்கல அவளை? பார்த்தேன். இப்போ ஏன் சொல்லு பிடிக்கலன்னு? அப்போ நீ கேட்டிருக்கணும்ல இந்த வார்த்தையை. எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் நீ கட்டுவேன்னு சொன்னேன். இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணுமா சொல்லணுமா? பதில் சொல்லு, பல்ல உடச்சுப்பிட்டேன் நாயை. அப்போ ஏன் சொல்ல? தாலி கட்ட போகும்போது அவன் என்னை தேடினல்ல. நீ பார்த்துட்டு தானே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சதுக்கப்புறம் எஞ்சி போனால கோவத்தில். அப்போ சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட நீ. இப்போ நீ வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம்ல, நான் அப்படியே வந்திருப்போம்ல. அப்போயே அமைதியாக இருந்தேன். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு தான் வந்தேன். 1.5 வருஷம் ஆகுதுல்ல. இவ்வளோ நாள் நீ சொல்லவே இல்லையா அவளை பிடிக்கலன்னு? அவள் தான் பொண்ணுன்னு என்கிட்ட சொன்னியா? பொண்ணு யாருக்குமே சொல்லாமல் தானே வச்சிருந்த நீ. காரணம் ஏதாவது சொல்லி வச்சுக்கோ, செவிட்டை கட்டி இழுத்துருவேன் நாயை. அப்புறம் என்னத்துக்கு மீட்டிங் மூட்டியா 2-3 பேரும்? பவினி சாமி எல்லாரும் என்கிட்ட போய் பேச பண்ணா வரலாம். இப்போ நீ இங்கே என்ன பேசுனீங்க? ஆனால் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருந்தா கூட அண்ணாட்ட போய் பேசலாம், கல்யாணத்தை நிறுத்துன்ட்டு. இப்போ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? தாலையை திருவி விடுவேன் நாயை. இப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. என்கிட்ட வந்து சொல்ல சொன்ன நீங்கள் தானே. அப்போ நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? உன்னை லவ் பண்ணுறேன், நீ பிடிக்கலன்னு சொல்லு, அவள் நீ கல்யாணம் பண்ணாதா, எனக்கு விருப்பம்லாம் சொல்லியிருக்கணும்ல. அவள் சொல்லும்போது நீ திட்டி தானே விட்ட. அப்போ உனக்கு பிடிக்காதுன்னு தான் நான் நினச்சேன். உனக்கு பிடிக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? காரணம் சொல்லாதான் சொல்லிட்டேன். நீ அப்போ அவட்ட என்ன சொல்லியிருக்கணும்? அண்ணன் கோவப்பட்டாமல, நீ அவனை லவ் பண்ணாதன்னு சொல்லியிருக்கணும். அவளுக்கு கல்யாணம் குடிச்சிச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீ அங்கே போய் என்ன பேசிகிட்டு இருந்த? கல்யாணம் நிறுத்ததுக்கு பிளான் போட்டுட்டு இருந்தியே, மாப்பிள்ளை யாருன்னு கேட்டு. அப்படி தானே பேசிகிட்டு இருந்தியே. எதையாட்டு பேசிகிட்டு இருக்காத, எனக்கு டென்ஷன் இப்படி தான் சொல்லிட்டேன். அறையோடு விட்டுட்டு போகிறேன். இதுக்கப்புறம் நீ நந்திட்ட பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ சொல்கிறது சரிதான். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அவளை. எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்னையும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பிரச்சனை இல்லைன்னு நான் கல்யாணம் பண்ணேன். புரியுதா? உனக்கு இப்போ பொறாமை அவளுக்கு எல்லாம் பண்ணுதானே அப்படின்ட்டு. நீ கேட்டு நான் பண்ணலான்னு நீ பொறாமப்படலாம். உனக்கு தான் நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன இருக்கு உனக்கு? இப்படி சேர்ந்துட்டு ஆடிட்டாலே தான். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவும் கேட்டுறத ஒன்றும் வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டேன். புரியுதா? அவன் வேண்டாம், நான் வேணும்னு. இதுக்கப்புறம் உனக்கு அண்ணனே இல்லைன்னு நினச்சிக்கோ. புரியுதா? எப்போ நான் இல்லாத நேரம் பார்த்து என் முன்னாடி மேலே இந்த வேலையை பார்த்துட்டு வந்தியோ, இதுக்கப்புறம் நீ என் தங்கச்சியே கிடையாது. புரியுதா? எனக்கு மரியாதை இல்லை, தேவையே கிடையாது. புரியுதா? இனிமேல் உனக்கு அண்ணன் இல்லைன்னு நினச்சிக்கோ, அந்த பக்கம் வந்துடாத. புரியுதா? உண்மையாகவே உன் அண்ணன் உனக்கு வேணும், உன் அண்ணன் மேலே நீ பாசம் வச்சுருந்தேன்னா நீ என் பொண்டாட்டி மேலே கை வைக்கும்போது நீ யோசிச்சிருப்ப. புரியுதா? நீ வேண்டாம் முடிவு பண்ணி தானே அவளை அந்த அடி அடிச்சுட்டு வந்திருக்கேன். இதோட இருந்துக்க சொல்லிட்டேன். புரியுதா? இருந்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. புரியுதா? இதோட நீங்கள் மரியாதை இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது சொல்லிட்டேன். நான் வரணும் போகணும்னு நினச்சிங்க, உங்கள் பிள்ளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமைதியாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இதுதான் நான் கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ். புரியுதா?